ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி ஹாய். இருக்கீங்க? என்னடா ரெண்டரை மேட்சா நிக்கிறோமேன்னு பாக்குறீங்களா? நம்ம புஜ்ஜிமாவுக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே. சரி, அப்ப அவளுக்கு வந்துட்டு இவங்களோட ஆசை என்னன்னா, ரொம்ப நாளா வந்து அவளுக்கு ஒரு gift பண்ணணும் அப்படின்னு, அவளுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் பண்ணணும் அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்ப அவ வந்து அடிக்கடி அப்பா இவங்க கிட்ட கேட்பா, அப்பா எனக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கி தாங்கப்பா, சைக்கிள் வாங்கி தாங்கப்பான்னு கேட்டுட்டே இருப்பா. அப்ப அவங்க இத்தனை வருஷம் அவளுக்கு பர்த்டே கொண்டாடும் போதெல்லாம் இவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு வந்து அவர் கையில சுத்தமா காசே இருக்காது. கையே வெட்டே ஆயிரும். அப்படியே ஆமா, ஆயிரும். அது என்ன ராசினே தெரியாது ரெண்டு பேர்த்துக்கும். அவளுக்கு ஒரு பிறந்தநாள் வர்றப்ப இவரால ஒரு 10 ரூபாய் பொருள் கூட வாங்கி கொடுக்க முடியாது. ஏன் மேக்சிமம் எல்லா வருஷமும் எங்க அண்ணனும் தம்பியும் தான் ஒருத்தன் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான், ஒருத்தன் கேக் வாங்கி கொடுப்பான், இப்படி இருந்தது. லைஃப்ல அவ 10 வயசு ஆகுது, அந்த 10 வயசு வரைக்கும் பிள்ளைக்குன்னு ஒரு gift கூட நானும் பண்ணதில்லை, அவரும் பண்ணதில்லை. ஆனா இப்ப அவங்க வந்து அவ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சுக்கிட்டு வா போவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இது வந்து புஜ்ஜிமாவுக்கு விஷயம் தெரியவே செய்யாது. நம்ம வந்து அந்த சஸ்பென்ஸா அந்த பொருளை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு அவ ரியாக்ஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். சரி, அவ வந்து சைக்கிள் தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டா. அந்த சைக்கிள் தான் இப்போ வந்து வாங்க போகணும். அவங்க என்ன கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் அதான் சைக்கிள் வாங்க தான் கடைக்கு போகிறோம். நம்ம கேக்கு கட் பண்ணும்போது அவளுக்கு வந்து சைக்கிளை கொடுத்துருவோம். அவளோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். அவளை பொறுத்தவரை வாங்கி தர மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். உனக்கு எதுக்கு இப்போ சைக்கிள், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை இப்போ அப்படின்னு சொல்லி நான் அவகிட்ட ஆல்ரெடி முன்னாடி கொஞ்ச நாளாவே நான் அவ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால கேட்டா என்கிட்ட கேட்டதுக்கும் நான் சொன்னது என்ன சொன்னோம்னா, இல்லம்மா இப்போதைக்கு வேண்டாம், அப்பா கையில பைசா இல்லை, பறவை வாங்கி தரேன், இல்லைன்னா அடுத்த பிறந்த நாள் கண்டிப்பா வாங்கி தரேன். இல்லை, அவங்க சொல்லியிருக்காங்க நான் பழைய சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. எப்படியாவது நான் மற்ற பழைய சைக்கிளாவது வாடகைக்கு இந்த ரெண்டாவது சைக்கிள் வாங்கி தரேன், காசு கொடுத்து வாங்கி தரேன் செகண்ட் ஹேண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அவள் அதை வச்சுட்டு சொன்னா, அப்பா எனக்கு இப்படி செகண்ட் ஹேண்டா வாங்கி தரேன்னு சொன்னாங்களே, நீ வாங்கி தராட்டினா என்ன அப்படின்னு ஓவரா சொல்லிட்டு இருந்தா. நான் வாங்கி தர மாட்டாங்கன்னு சொன்னேன். அதனால நம்ம இப்போ வந்து போவோம், ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். சரியா, கடைக்கு போவோம், போய் செலக்ட் பண்ணுவோம். நம்ம ஓகே வாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். போமா, கதவு பூட்டிட்டு வாங்கப்பா, போவோம். பார்த்துட்டு இன்னைக்கு பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு எனக்கு தோணுது. கதவு பூட்டிட்டு வாங்க. பாப்பா வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுவா. எதிர்பார்த்துருக்க மாட்டா அம்மா வந்து இதை இப்போ வாங்கி தருவா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அம்மா இல்லை அப்பா வாங்கி தருவா. அவங்க அப்பாவை ரொம்ப நம்புவா, என்ன நம்ப மாட்டா பார்த்துக்கோங்க. அம்மா தான் வாங்க விடாது, அப்பா வாங்கும், அம்மா தான் வாங்க விடாதுன்னு என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பா. ஏன்னா நான் கொஞ்சம் காசு பார்த்து பார்த்து செலவு பண்ணுவேன். அவங்க வேலை செய்கிற காசு மட்டும் நான் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவேன்னு ஆசைப்படுவேன். அதனால் யாருக்கு வேண்டாம் வேண்டாம், நான் வெளியில் கிடக்கதை போட்டு விடுவேன், அது போதும் எனக்கு. சரி போவோம். சரியா, கடையில் போய் பார்ப்போம். நாங்கள் வந்து கிளம்பியாச்சு, டவுனுக்கு போகிறோமா, அதனால ஹெல்மெட் எல்லாம் போட்டு பக்காவாக கிளம்பியாச்சு. இப்போ நான் ஐலைனர் போட மறந்து வந்துட்டேன்ப்பா. போகும்போது ஒன்று வாங்கிட்டு போயிருமா? போங்கப்பா, ஐலைனர் வாங்கிட்டு எங்க போய் இருந்து போடுவேன், வண்டி அங்க பார்த்து ஓட்டுங்க. அப்ப போட்டு போமா, வேண்டாம் போங்க. ஐலைனரை மறந்து வந்துட்டேன் மக்களே. மறந்துட்டேன்னா ஐலைனர் வந்து வீட்டுல இல்லப்பா, பாப்பா அங்க கொண்டு போயிட்டா அம்மா வீட்டுக்கு. அங்க இருக்கு ஐலைனர், அதனால ஐலைனர் போடல. இது வந்து எப்பவும் ஐலைனர் போட்டுட்டு போடலன்னு ஒரு மாதிரி மொட்டையா இருக்கணும், கேவலமா இருக்கணும். நாங்க அப்படி மேட்சிங்கா இருக்கமா, அழகா இருக்கமா, நாங்க எப்படி இருக்கோம், எங்க ஜோடி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, கடைக்கு போயிட்டு பாப்போம். பாக்காதீங்க. எல்லாம் வண்டி வெயில் சந்தா இருக்கு பார்த்தீங்களா. மெல்ல போங்க, அடிக்கிற வெயிலோ. நம்ம இப்ப எந்த கடைக்கு போறோம்பா? இங்க பாத்தீங்களா மக்களே, இதுதான் எங்க ஊரு கூலக்கடை. இங்கதான் வந்து சாமிக்கு வாங்குற அவ்வளவு திங்ஸும் வாங்குவாங்க. என்ன மனமா இருக்குன்னு தெரியுமா? அந்த தெருவுக்கு வந்தாலே அவ்வளவு மனமா இருக்கும். நாகர்கோவில் மக்கள் யாராவது அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த பக்கம் வந்தா அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்கண்ணா. இந்த தெரு ஃபுல்லாவே அப்படி மனமா வீசும், கோயிலுக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களாப்பா, நல்ல மணக்கும், நல்ல மணக்குதுல, சூப்பரா இருக்கு. வள்ளி என்டர்பிரைசஸ் தானே? போட்டார் இதுதான் சைக்கிள் கடை, வள்ளி என்டர்பிரைசஸ். என்ன இவர் ரோட் ஷோ காமிச்சிட்டு இருக்காரு.
எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்களே. என்ன வண்டி போகுது, கிராஸ் ஆகி வர முடியல. பார்த்து பார்த்து பார்த்து, எவ்வளவு நேரம் பார்த்தீங்களாப்பா. இந்த சைஸ் கரெக்டா இருக்குமா? ரொம்ப சின்னதா இருந்த மாதிரி இருக்குல்ல, இருக்கட்டுமா? இது இந்த சைஸ், இந்த சைஸ், இந்த சைஸ் போதாதா? இதோட பெருசா வேணும். இந்த சைஸ் போதுமா? கேட்க இதோட பெரிய சைஸா வேணும். கொஞ்சம் பெருசா பார்ப்போம். ஆனா இதுக்கு அடுத்து 10 வயசு பொண்ணுக்கு. லேடிஸ் சைக்கிள் இல்ல நீங்க அதையும் ஒண்ணுக்கு ஆமா ஓட்டுவா. இது சைடு வீல் வச்சு, கொஞ்சம் மத்தபடி இன்னைக்கு சிங்கிளா இல்ல. அந்த சைக்கிளுக்கு தான் அந்த சைடு வீல் வராதோ? சைடு வீல் வச்சு தானே எடுக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது. அதையும் ஒருக்க பார்ப்போம், இதையும் பார்ப்போம். என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அப்ப அதை வச்சு எடுக்கண்டாமா? சைடு வீல் இல்லாம எடுத்து பாப்போமா? ஆமா, அதையும் பார்த்துட்டு இதை ரெண்டாவது பார்ப்போம். பப்ளுக்கு லிவிக்கு தான் செட் ஆகும் முதியம்மா. இது இது அவளுக்கு இதுன்னா கால் எட்டும் அப்படிதானே? இதுவும் கால் எட்டும்லாமா அவளுக்கு? எட்டுமா? ஆமா. இப்படியே வாங்கிடலாமோ? ஆமா. இதான ஜென்ஸ் சைக்கிள்ல? இது இது கியர் அண்ணே, சாதா தானா? லேடிஸும் ஓட்டலாம் ஜென்ஸும் ஓட்டலாமா? இது எவ்வளவு அமௌண்ட்? எவ்வளவு அது? அப்போ இதை விட அது குறைவா? ஏன் என்ன இதுக்கும் அதுக்கும்? இது பொம்பளை பிள்ளைக்கு, இது பொம்பளை பிள்ளைக்கு செட் ஆகாது, செட் ஆகாது. அதுதான் பார்க்கணும். பாருங்க, நீங்க அதை பாருங்க. எல்லாம் எனக்கு சைக்கிளை பத்தி தெரியாது, அதை தான் செக் பண்ணி பாருங்க. இதை பார்ப்போம். அப்படி இல்லைனாக்கி கீழே இருக்கிறது தானே போகும். அவளுக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும், அதான் அது பாருங்க. அப்படி இல்லைன்னா கீழே தான் பார்க்கணும். அஞ்சு 950. இது எவ்வளவு? இது சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமாண்ணே? ஹைட்டு கூட்டிக்கலாமா? அப்ப இது கரெக்டா இருக்குன்னு தோணுதுப்பா. இது என்ன ரேட்டு? எல்லாமே அதே ரேட்டு தானே? அதே ரேட்டுனா பெருசு எடுக்கிறது தான் பெஸ்ட். அது நீங்க அதையும் பாருங்க, இதையும் பாருங்க. என்ன எனக்கு என்ன தோணும்னா, இப்போதைக்கு அதை எடுத்துக்கிட்டு பப்ளு லிவி இருக்காவ, அந்த பிள்ளைகளுக்கும் செட் ஆகும். அதுக்குன்னு நான் சொல்லல, அவளுக்கு அதே போதும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன இதை எடுத்துக்கலாம். இப்ப அவங்க வெளியில எல்லாம் விட மாட்டோம்ல, நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு தானே. எனக்கு அதான் தோணுது. அதை பாருங்க அண்ணா. அது கீழே இருந்தது எப்படின்னா, அது இதை விட சின்ன பிள்ளைங்க ஓட்டுறதா? ஆமா, கீழே இதுதான் கீழேயும் இருந்ததோ. ஆனா இது ஓகேன்னு தான்ப்பா தோணுது எனக்கு. இந்த பிங்க் பாரு, அந்த பிங்கையும் பாருங்க. அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, ரெண்டாவது ஒரு பிங்க் இருக்கு பாருங்க. அதையும் இதையும் விட்டு பாருங்க, ரெண்டுல எது பெஸ்ட்னு பாருங்க. இது ஃபுல்லா பிங்கா இருக்கு. அதுல வந்து பிளாக், அந்த இதுல எல்லாம் பிளாக் இருக்கு.
ஆமா ஆமா. இது பின்னாடி கம்பி தான். இது பின்னாடி பிங்கு, அது பிளாக்கா இருக்கு தானே. ஆமா. அது மாதிரி சைடுல ஒரு இதுல எதுவும் பாக்ஸ் இருக்கு வச்சிருக்கீங்க? அது. அதுல கிடையாது. ஆனா ரெண்டும் ஒரே ரேட்டு. அதுக்கு இதுதான் கொள்ளமா. அதே மாதிரி இது கொஞ்சம் டயரு குண்டா இருக்கு, அது கொஞ்சம் ஒல்லியா இருக்கு. ஆமா. கரெக்டா பாருங்க எது ஓகேன்னு. வேற இருக்கா? வேற இல்ல, இது ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. இதை விட பெருசு அதெல்லாம் அதெல்லாம் 10th அதெல்லாம் 11th படிக்கும். ஜென்ஸுக்குள்ளதான். என்னது என்ன இருக்குல்ல அது. வேறையும் பாருங்க, அப்ப பார்த்துட்டு வாங்குங்க. இது இருக்கட்டும், வேறையும் இருக்குன்னா அது பாருங்க. இருக்கட்டுனே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர், கிரீன் அதெல்லாம் கலரு, ஜென்ஸுக்குள்ள. காக்கா முட்டை கலர். இது லேடிஸ் சைக்கிள் தானே இது அது. இறங்குதுக்கா ரேட் இது? அப்படியா? எதனால இதுக்கும் அதுக்கும் ரேட்டு? என்ன மாடல் வித்தியாசம்? பார்க்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. இல்ல சீட்டு அது சீட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லா இருக்கு. ஆனா பாத்தீங்களா, நீங்க பாருங்க, இல்லைன்னா ஹேண்ட்பரு அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கும் இதுக்கும் பார்க்கணும். நீங்க பாருங்க, அப்படி இல்லைன்னா அதே வாங்கிருவோம். டயரு அதை விட இதுதான் பெருசா இருக்கு. இந்த பிங்க் டயர் வண்ணமா இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா. இதை விட அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. வேற இதெல்லாம் பெரிய பெரிய சைக்கிள். நான் இங்க வந்துதான் அந்த கியர் சைக்கிள் எடுத்தேன். யாருக்கு? எனக்கு இந்த பிங்க்ல தான் கண்ணு. அந்த டார்க் டார்க் பிங்க் எப்படி இருக்கு? இது அதுவா? அந்த பாக்ஸ் இல்ல தானே இதுலயா? ஆமா ஆமா. அதுல பாக்ஸ், இந்த சைடு பாக்ஸ் கிடையாது. எப்படி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுங்க. இதே எடுத்துருவோமா? ஓகே தானா? பிடிச்சிருக்காது? செக் பண்ணு. இது இருக்கட்டுங்களாமா? வேற ஏதாவது ப்ராசஸ் உண்டான்னு கேளுங்க. வேற ஏதாவது ப்ராசஸ் எதுவும் உண்டா, என்ன அதுன்னு கேளுங்க. ஏதாவது வாரண்ட் பண்ணி தருவாங்க. ஓ, அங்க கொண்டு போய் எல்லாம் செக் பண்ணி தருவாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பின்னாடி அந்த இதுக்கு வந்து பின்னாடி பஞ்சு இல்ல, இதுக்கு பின்னாடி பஞ்சு இருக்கு தானே இந்த சீட்டு. ஆமா, அது ஒண்ணு. அதே மாதிரி அந்த இதுல வந்து பிளாக் இருக்குல்ல, பாத்துக்கிடுங்க. இதுதான் நம்ம புஜ்மாவுக்கு எடுத்திருக்கோம். நல்லா இருக்கு. இது வந்து வர இதுக்கும் அதுக்கும் உள்ளது. பின்னாடி உள்ள கம்பி இருக்குல்ல, ஆமா இருமா ஒன்றும் இல்லை. இதுல உள்ள பின்னாடி உள்ள கம்பி வந்து பிளாக்கா இருக்கு. இது பிளாக். அதுல வந்து பின்னாடி பஞ்சு இருக்கு, அது ரோஸ் கலர் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, டயர் வந்து இது சின்னது, அது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே தான், அது நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி போங்க. இந்த ரெண்டுமே ஒரே ரேட் தான், அதுக்கு அதுதான் ஒர்த். செக் பண்ணி வாங்கிருங்க. கீழே எல்லாமே கிளியரா செக் பண்ணி எடுத்து தான் நம்மகிட்ட தருவாங்க. செக் பண்ணி ஏர் செக் பண்றது எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ணி. சின்ன சைக்கிள் இல்ல, நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்தேன், கியர் சைக்கிள் எடுக்கிறதுக்கு வந்தேன். என் அண்ணன் பையனுக்கு எடுக்கிறதுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு பப்ளுக்கு சைக்கிள் எடுக்க வரும்போது பப்ளுக்கும் இங்க தான் எடுத்தோம். இவங்க தான் இருந்தாங்க. ஆமா, அந்த அக்கா தான் இருந்துச்சு. எடுக்கல எடுக்கல, நான் உங்களை பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட்லயே பார்த்துட்டேன், நீங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. புரியல. குழந்தை. ஆமா ஆமா, வீடியோ பாத்தீங்களா? பர்த்டே கிஃப்ட். அவளுக்கு தெரியாது, சஸ்பென்ஸா வந்தோம். நாங்க இருந்து வரும்போதே ஃபேஸ் எப்படி இப்படி வச்சாங்க. நினைச்சேன் சரி வீடியோ எல்லாம் தெரியக்கூடாதுன்னு பண்றாங்க அப்படின்னு பார்த்தேன். நம்ம ஃபாலோஸ். சைக்கிள் எங்க இருக்கு சைக்கிள்? செக் பண்ணி தர மாட்டாங்களா? செக் பண்ணிட்டாங்களா? பாப்போம் போ. சரி பாய். நம்ம ஃபாலோவர்ஸ் கடைக்குள்ளே இருந்திருக்காங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் கடைக்குள்ளே இருந்திருக்காங்க.
இல்ல அந்த சைடுல இருக்கிற அந்த அண்ணனுங்க. இதுக்குள்ள டியூப்லாம் இருக்குமா? ம் டியூப்லாம் இருக்குமாக்கா? சரி, இதை இப்ப எப்படி கொண்டுட்டு போறது? ஆர்வ கலர்ல வந்தாச்சு. தூக்கிட்டு போக வேண்டியதான். அந்த பொண்ணு சிரிக்குது. ஆர்வ கலர்ல வந்தாச்சு. நான் தான் தூக்கிட்டு வரணுமோ பின்னாடி? சரியான வெயிட்டா இருக்கு. பின்னாடி வச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டா வரும். இங்க நம்ம எந்த சைக்கிள் வாங்கினாலுமே 10 நாள் கழிச்சு கொண்டு வர சொல்லுவீங்களா? செமக்கிறதுக்கே காணாதம்மா எனக்கு. குழந்தை மாதிரி இருக்க ஒன்னும் ரிசப்ஷன்ல கொண்டு வச்சிருக்காங்க. ஆமா, எத்தனை வயசு ஆகுது? அப்ப குழந்தைதான். சரி சரி போமா. நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு போறோம், என்னன்னு சொல்றேன். டேபிள் மேட் இருக்கா? டேபிள் மேட் இவ்வளவு ஸ்லோ. டேபிள் மட்டும் இப்ப எதுக்கு வாங்க எங்கம்மா போறோம்னா, போறீங்க? அங்க இருக்கோ? ஆமா, மேலையா? ஏமா வீட்டுல 10 படி ஏறதுக்கே மூச்சு வாங்கும். ஸ்டைலா போகணும். இப்படி ஏதாவது சொல்லிட்டே போகணுமா? அப்ப உங்களையும் எப்படி எடுத்து அக்கா நீங்க எனக்கு நல்ல கம்பெனி தெரியுங்கக்கா. அக்கா நீங்க எனக்கு நல்ல கம்பெனி தெரியுங்க, என் கூட வரீங்களா? வீடியோ எடுக்கலாம். காட்டி கொடுக்குறது. வீடியோக்கு கம்பெனி வாங்க. எப்படி சொல்லி தராங்க பாத்தீங்களா? ஸ்டைலா போகணுமா, வீடியோ எடுப்பாங்களாம். சரிக்கா, ஸ்டைலா போயிருவானா? சரி. 10 படி இறங்கணும், மூச்சு வாங்கும். அப்புறம் வந்து நம்ம இப்ப எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம நாகேஷ் வந்து புஜ்மாக்கு ஒரு கிஃப்ட் பண்ண போறா. அது என்ன கிஃப்ட்னா, அவ வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்ட டேபிள் மேட். ஓகே, அவளுக்கு படிக்கிறதுக்கு டேபிள் மேட் கேட்டுட்டே இருந்தா அவ அத்தட்ட. அவ வந்து அதை வந்து இந்த பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண போறாளாம். என்கிட்ட தான் வாங்கிட்டு வர சொன்னா. அதுவும் அவளுக்கு தெரியாது தெரியாது. ஏன் நீ போய் மண்டையில விழுந்து என்ன போக வச்சிருக்கோம். இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்கா. சப்பா பாப்பா வந்து பாப்பாக்கு இன்னைக்கு 2 கிஃப்ட். என்ன பேரு? குப்பா பாக்ஸ். குப்பா பாக்ஸா? என்ன இருக்கலாமா இப்படி பிடிச்சி துணி துணி போடுறது அழுக்கு கூட. குப்பை பாக்ஸ் ஆள பேரு தெரியாம சொல்லிட்டே விட்டுறேன். அண்ணா இருக்கு. இது அழகா இருக்கா. அவளுக்கு வந்து இது ஸ்டூலும் இருந்தா நல்லா இருக்கும். பாத்தீங்களா, செட்டா வருமா? இது மட்டும் வருமோ? ஓகே, தனியா தான் வருமா? ஸ்டூல் வருமா? உட்கார்ந்து இருந்து எழுதுறதுமா? கீழே உட்கார்ந்துட்டு இது அப்படியே எழுதுறது. நம்ம இருந்துகிட்டு இப்படி மேல வச்சிருப்போம். சில இதுல ஒரு சின்ன ஸ்டூலும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை பார்த்துக்கோங்க, எழுதுறதுக்கு எனக்கு வேணுமான்னு. அதான் அவ அத்தை வந்து நான் அவளுக்கு இதை கிஃப்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டா. நான் செஞ்சு கொடுக்கேன்னு சொன்னேன். அதுக்குதான் என் வீட்டுக்காரரு ஆசாரி, அவங்க செஞ்சு தரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா நாகேஷ் நான் கிஃப்டா பண்ணிடுறேன், என் தம்பி வாங்குன்னு சொல்லியிருக்கான், காசு நான் தர்றேன்னு. இது எவ்வளவு? கீழே வைமா, கீழே வை. என்ன பாக்குற அப்படி? ரேட்டு. அப்படியா? நானும் எதுவும் படத்தை பார்த்துட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளைக்கு இதுல 2 படம் தான் இருக்கு. இது நல்லா இருக்கு. டோரா புச்சி அந்த மாதிரி எல்லாம் நிறைய உண்டு. அப்படியா? அந்த மாதிரி இருக்கு. அவளுக்கு பார்பி போட்டோ போட்டு ஏதாவது இருக்காக்கா? நீ இதுல வச்சுட்டு போமா? இல்லனா அவங்க எடுத்துருவாங்க. சாச்சி வெளியில அடிக்கிற வெயிலுக்கு வெளியில போனா கரிஞ்சி சுண்ணாம்பாயிருவோம். நம்ம எடுத்துருவாங்க. நின்னுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. கடைக்கு உள்ளே போயிருங்க. நீ நேரா அதுக்கு உள்ள போயிரு.
நான் எடுக்கேங்க, நீங்க கஷ்டப்படாதீங்க. ஏக்கா நீங்க நீங்க ஒண்ணும் நீங்க இல்ல நீங்க அப்படியே வைங்க, நீங்க ஒண்ணும் பேடிக்கண்டாம். இப்ப பாருங்க பேடிக்காண்டாம். நீங்க வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னு வைங்களா, வெயிட் நானே பார்த்து அவளுக்கு பிடிச்ச பார்பி இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஒரு குட்டி பையன் இருக்கான், குட்டி பையன் ஏன் உள்ள போயிருக்கான்? பார்பி. ஓ போட்டோவோ அண்ணா வாவ், கேட்டா? இங்க பாருங்க, வாவ் what a beauty. இது ஒண்ணு வைப்போம். லாஸ்ட் நான் இன்னொரு ரெண்டெல்லாம் பாத்துக்கிட்டு சரியா. கரெக்ட். ஃபேனு ஏசிலாம் இருக்கலாம் போடுங்கண்ணே. என்ன வேணும்? ஏசி ரொம்ப வெக்கையா இருக்குமா? எனக்கு வீட்டுல நல்லா வெக்கையா இருக்கு, ஒரு ஏசி வாங்கி தாங்களாம். மாட்டிடுவோண்ணே, ஏசி தானே. ஏதோ குச்சி மிட்டாய் வாங்கி தர மாதிரி மாட்டிடுவோம்னா. ஆமா ஏசி அவ்வளவுதானே. ஏசின்னு போட்டு ஒரு போர்டை மட்டும் கையில கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு ஏசி. சிரிப்பு இல்லையா? காமெடி சிரிங்க இருக்கா? சொல்லுங்க, அப்பதான் சிரிப்பாவ. ஐடியா காமெடின்னா இப்ப எனக்கு அதுல இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்னு தோணுது. பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா இது மட்டும்தான் அவளுக்கு கொஞ்சம் ஒரு இந்த பொம்மை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, மாதிரி எல்லாம் பசங்க லேடிஸ்க்குள்ளது மாதிரி இருக்கு, மாதிரி எல்லாம் பசங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அப்படிதானே. மிச்சம் எல்லாமே பசங்களுக்குள்ளது நான் மாதிரி. வெளியில ஒண்ணு காணிச்சேன்ல, ஆமா அது நான் வெளியில போங்க அதையும் காணிக்க இதையும் காணிக்க. இடுமுடுக்கு உள்ள விட்டுக்கிட்டு வழியே வர முடியல, உள்ளேயும் போக முடியல. என்ன பாருங்க, இது என்ன பாத்ரூம் சட்டியா? இதையும் பாருங்க, பாத்ரூம் கோப்பையா? நான் வந்து சேல்ஸ்க்கு எல்லாம் மாறிட்டேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதையும் பாருங்க, ரெண்டுல எது நல்லா இருக்கு? இதமா நல்லா இருக்கு. நான் கீழே இருக்கிறது தானே நல்லா இருக்கு, அதே எடுத்துருவோமா? அதான் நல்லா இருக்கு. இதை விட இதுதான் சூப்பரா இருக்கு. இதுதானே கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்னா அது பிடிச்சிருக்கும். இதை எடுத்துருவோமா? அப்போ இதான் நல்லா இருக்கு. ஓகே. இங்க பாரு பொரிக்காஞ்சிட்டியா எப்படி இருக்கு, ஓட்ட போட்டு வச்சிருக்கு. எப்ப இது பொரிக்காஞ்சிட்டியா? அறிவு கொழுகுது. ஏதோ காய் பாப்பா மெல்ல நீ அப்படியே உருட்டி வீட்டுக்கு கொண்டு காய்கறி ட்ரைய பார்த்து பொரிக்காஞ்சிட்டின்னு அது காய்கறி ட்ரையரா? நான் பாத்திரம் பார்த்து இந்த கப்பு சின்ன சின்ன பாத்திரங்களை உள்ள போடுவாங்கன்னு நினைச்சேன். இப்ப ஆமா பொழுது எனக்கும் தெரியல. நீங்க ஒரு ஃப்ளோர்ல சொன்ன வரைதான் யோசிக்க அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ மெல்ல அப்படி தள்ளிட்டு கொண்டு போ மக்களே, உங்க அம்மா பின்னாடி பில் கட்டிடும் போட்டு. இது ஓகே தானப்பா? ஆமா அக்கா இது ஓகே. முடிச்சு வாங்க. இங்க பாருங்க மக்களே, இந்த அக்கா இட்லி சுட்டுவத காணலையா? யாரா காணல அட்டை போட்டாங்களா? இல்ல எப்படி சரியா அவங்க இப்ப யாரு யாச்சு வாங்கலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? முந்திருங்க, போங்க போங்க, இதுல எல்லாம் நம்ம கரெக்டா இருக்கணும் சரியா? அதே மாதிரி திட்டு வாங்கும்போது அக்கா திட்டு வாங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடுதல் குறைவு இல்லாம சமமா வாங்குங்க. அப்பதான் அழுக வராது. ரெண்டு பேரும் சேமா வாங்குங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இதுக்கு கவலைப்படாதீங்க, யூடியூப் சேனல்ல வரும் பாருங்க. செட் பண்ணி விடுங்கப்பா. நான் கேட்ட அந்த ஒரு பாத்திரம் மட்டும் வாங்கி தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பில்லு கட்டிட்டு இல்ல அதுல முன்ன எங்க கட்டணும்? இல்லையா பார்சல் பண்ணி தருவாங்கம்மா. ரெண்டா? பார்சல் பண்ணி தருவாங்க. சரி பண்ணி நான் வரேன். காசு தங்கப்பா, சும்மா இப்படி போக முடியும். இரு வரேன். அந்த இது மட்டும் ஒண்ணு வாங்குமா. ஆன் பண்ணுங்க வாங்க. என்னது வேணும்? ஒரு நிமிஷம். என்னது? ஒரு நிமிஷம் இந்த வாரம். என்னது அந்த இதுமா? எந்த இது? நான் வந்து கேட்டேன்ல கண்ணாடி கோப்பை. எப்ப கண்ணாடி பாட்டில் எதுக்கு? தேனு ஊறாக்கி நெல்லிக்காய் எவ்வளவு நாளா கேட்கும், வருஷ கணக்குல கேட்கும், ஒண்ணு வாங்க விடுறியா நீ? என்னத்தை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது. மரியாதை கடை விட்டு வெளியே போங்கப்பா. நான் இனி சைக்கிள கொண்டுட்டு வரணும், அந்த டேபிள் மேட்டை தூக்கிட்டு வரணும். நெல்லிக்காய் ஊற வைக்கதான் வேண்டாம், நெல்லிக்காய் ஊற எல்லாம் வைக்கண்டாம், போங்க ஊற போங்கப்பா. காசை தாங்கப்பா, ஃபர்ஸ்ட் பில்லு முடிக்க காசு தாங்கப்பா. தாரமா? ஏன் இங்க கொண்டுட்டு ஓடிட்டு போறாங்க? அங்கதான் கட்டணுமா? அப்போ அங்க ஃப்ரெண்ட்ல கட்டணும். அது கேட்டியா? கேட்டேன், வாங்க. சரி ரைட். அக்கா எங்க? ஃப்ரெண்ட்ல தானே? இங்க இதெல்லாம் எவ்வளவு? என்ன ரேட்? சரி
மேட்டு கேட்டு வைப்போம், பின்னாடி ஒரு நாள் வரலாம். கேட்டியா? எவ்வளவு? கேட்டு தானே வைக்கணும். கேட்டுட்டு இதானே மேட்டுன்னு கேட்டியா? ஆமா கரெக்ட், இப்படிதான் கேட்டேன். இதானே மேட்டு? 175. சரிடா வர. ரூபாயே சொல்லாதீங்கம்மா, சொன்னீங்கன்னா உடனே வாங்க மாட்டாங்க. ஐயே இந்த பக்கம் அடப்பு. என்னடா எவ்வளவு பிடிச்சில? சரி வா. அந்த பக்கம் ஐயா, அந்த பக்கம். அவங்க அதான் அப்பவே கூப்பிட்டாங்க அந்த அக்கா. நாங்க இப்ப எடுத்துட்டு போயிரும், அவங்க எடுத்துட்டு வராங்க, சைக்கிள் எடுத்துட்டு வராங்க. முடிஞ்சிருச்சுப்பா, பர்ச்சேசிங் முடிஞ்சு மக்களே போவோம். சரி அவங்க வந்து சைக்கிளை தூக்கி தருவாங்க. வச்சிருமா, இதை நீங்க முன்ன வச்சுக்கிட்டீங்களா? இப்ப வருவாங்க, நான் வெயிட். நம்ம பர்ச்சேசிங் முடிஞ்சது, சைக்கிளை தூக்கி தந்தா போயிடலாம். அடிக்கிற வெயிலு சரியான வெயிலா இருக்கு, ஒருத்தரையும் காணல. நான் போய் கூட்டு வரவா உள்ள போய்? அந்த அக்காவை போய் கூட்டோம். அக்கா சைக்கிள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி தூக்கிட்டு வருவாங்களாம். அப்படியே நிக்கட்டும், அப்படியே நிக்கட்டும். தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆகும். அவரு சரியான சிடுமூஞ்சி சித்தப்பனா இருக்காரு. அவர்கிட்ட போய் கத்திட்டு கிடாக்கிய அந்த அக்கா அந்த அக்கால வருங்க. இப்ப யாரு இருங்க, ஆஃப் பண்ணுங்க, நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ணா கொண்டு வரட்டு. ஓகே டன், வந்துட்டாங்க. சரி வந்துட்டோம் மக்களே ஒரு வழியா வீட்டுக்கு. ஆனா வந்து எங்க வீட்டுக்கு இல்ல, நான் வந்து எங்க மாமி வீட்டுல வந்து இந்த பொருளை இங்க வைக்க போறேன். ஏன்னு சொன்னாச்சுன்னா அப்பதான் பாப்பாவுக்கு தெரியாம இருக்கும். அங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி, இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் நம்ம வீடு இருக்கு. அங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்துட்டா அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் வேஸ்டா போயிடும் பார்த்துக்கோங்க. அதனால நான் வந்து இதை தூக்கி உள்ள வைக்க போறேன். மெயின் எனக்கு என்ன, நான் தூக்கிறேன். எனக்கு வாங்கப்பா. ஆமா விடு, நான் அதான் சொன்னேன். போங்கப்பா. நான் ஏன் என்ன நினைச்சீங்க நீங்க? என்ன நினைச்சியா? என்னால முடியாதது எதுவுமே கிடையாது. சரியா? என் மோளுக்கு பிடிச்ச பிங்க் கலர் கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு ஃபேவரட் கலர் வந்து இந்த பிங்க் தான், ரொம்ப பிடிக்கும். சரியா? இன்னைக்கு அவ எப்படி ஆச்சரியப்படுறாங்கிறத பார்க்கணும். நமக்கு இப்ப சைக்கிளும் அந்த டேபிள் மட்டும் பர்ச்சேசிங் முடிஞ்சு, ஓகேவா? கொண்டு வரும்போது பாப்பா எப்படி இதை கொண்டு வரக்குன்னு படாத பாடுபட்டுட்டேன் மக்களே. சரி அதை வந்து பாப்பா சஸ்பென்ஸ் எப்படி ஆகுறா, அவளோட ரியாக்ஷன் என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, டாடா பை. டாடா பை. அம்மே டக்கடு. வீட்டுல ஆள் இல்ல, யாருமே இல்ல வீட்டுல. இது வீட்டுக்கு சொந்தக்காரன் ஒரு ஆளும் இல்ல. நான் பாட்டு கொண்டு வீட்டுக்குள்ள வச்சாச்சு. பாத்தீங்களா? அந்த அளவுக்கு நமக்கு ஆள் இருக்கு, ஆள் பழக்கங்கள் இருக்கு. சரி நான் எங்க மாமிட்ட போய் சொல்லிட்டு போனோம், மாமி இருக்கட்டும் நான் சாயந்தரம் வந்து எடுக்கேன் அப்படின்னு சொல்லணும் நமக்குள்ளே. சரி ஓகே, டாடா பாய்.